அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4ற்கான கற்கண்டு, அதாவது இலக்கணம் பார்க்கலாம். வல்லினம் மிகா இடங்கள், அதாவது ஒற்று எங்கெல்லாம் வரும் அப்படின்னு போன பாடத்தில் பார்த்தோம். இப்போது அந்த வல்லினம், அந்த கச தப அப்படிங்கிறது எங்கெல்லாம் வராது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அதாவது வல்லினம் மிகும் போது ஒரு பொருளும் வல்லினம் மிகாத போது ஒரு பொருளும் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கத்தி கொண்டு வந்தான், கத்தி அப்படிங்கிறத கொண்டு வந்தான், ஒரு பொருளை கொண்டு வந்தான், கத்தி கொண்டு வந்தான். இப்போது இந்த வல்லினம் இங்கே மிகுந்து இருக்கிறதுனால அது என்ன பொருள் தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திக்கிட்டே வந்தான் அப்படிங்கிறது தான் பொருள். சரிங்களா? இந்த மாதிரி இடையில வல்லினம் மிகுந்துச்சுன்னா ஒரு பொருளையும், மிகாதப்ப இன்னொரு பொருளையும் தரக்கூடியது தான் இந்த வல்லினம். சரிங்களா? இப்போ பார்க்கலாம். அது இது என்னும் சுட்டு பெயர்களின் பின்னாடி வல்லினம் மிகாது. அது இது அப்படின்னு சொல்லக்கூடிய அது அப்படிங்கிறது சுட்டு பெயர் இல்லைங்களா? இது அப்படிங்கிறது சுட்டு பெயர் இல்லைங்களா? அப்போது அந்த இடத்துலலாம் வல்லினம் மிகாது. அதுக்கப்புறம் எது, எவை அப்படின்னு சொல்லக்கூடிய வினா பெயர்களின் பின்னாடி வல்லினம் மிகாது. எது கண்டாய், எவை தவறுகள் அப்படின்னு நம்ம இத்தெல்லாம் போட்டெல்லாம் சொல்ல முடியாது. எவை தவறுகள் அப்படிலாம் சொல்லவே முடியாது. அதுக்கு அடுத்தது பாருங்கள். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. எழுவாய்னா என்னது? பெயர் சொல். அந்த பெயர் சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அந்த கசட இக்கு இங்கு இச்செல்லாம் வராது. சரிங்களா? இக்கு இச்சு இத்து இப்பெல்லாம் வரவே வராதாங்க. அதுக்கு அடுத்தது 3ஆம் 6ஆம் வேற்றுமை விதிகள். சரிங்களா? ஐ ஆள் கூ இன்னது கண் அப்படிங்கிறது வேற்றுமை தொகைகள். சரிங்களா? அண்ணன் ஓடு 3ஆம் 6ஆம் வேற்றுமை விதி, அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓடு, எனது, அது அப்படிங்கிறது இல்லைங்களா? அப்போது இந்த மாதிரி பிரித்து வந்துருச்சு அப்படின்னாக்கா அது வேற்றுமை விதி. சரிங்களா? இந்த மாதிரி 3ஆம் 6ஆம் வேற்றுமை விதிகளில் வல்லினம் மிகாது. விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது. தந்தையே பாருங்கள், விழித்தொடர் அப்படின்னா அழைக்கிறது, விழித்தல் அப்படின்னா அழைத்தல் அப்படின்னு பொருள். சரிங்களா? இந்த மாதிரி விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது. பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. வந்த சிரிப்பு, பார்த்த பையன், இந்த சிரிப்பு பையன் அப்படிங்கிறலாம் பெயர் சொல் இல்லைங்களா? இப்போ இது பெயர் எச்சம் இல்லைங்களா? அப்போது அந்த பெயர் எச்சத்தில் வல்லினம் மிகாது. 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. சரிங்களா? இப்போது வேற்றுமை தொகைனா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். தொகைனாலும் வேற்றுமை விதி அப்படின்னாலும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். நாடு கண்டான், கூடு கட்டு அப்படிங்கிறது வேற்றுமை தொகை, ஏன்னா மறைஞ்சி வருது. நாட்டை ஐ அப்படிங்கிறது மறைஞ்சி வருது. கூட்டை கட்டு. சரிங்களா? இதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வேற்றுமை தொகை. அவங்களே அந்த வேற்றுமை தொகையில் இருக்கக்கூடிய அந்த உருபுகளை சொல்லிட்டாங்க அப்படின்னா அது 6ஆம் வேற்றுமை விரி. சரிங்களா? அவங்களே விரித்து சொல்லிட்டாங்க அண்ணனோடு அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா மறைஞ்சி வருது இல்லைங்களா? இது வேற்றுமை தொகை. அதுக்கு அடுத்தது பாருங்கள். படி என்று முடியும் வினையெச்சத்தில் வல்லினம் மிகாது. வரும்படி சொன்னார், பெரும்படி கூறினார். இந்த படி அப்படின்னு சொல்லக்கூடிய முடியுது இல்லைங்களா? இந்த மாதிரி முடியக்கூடிய வினை எச்சத்தில் இது வராது உங்களுக்கு. வினை எச்சம் அப்படின்னா இது மட்டும்தான் இல்லைங்களா? அப்போ வல்லினம் மிகாது. வியங்கோள் வினை முற்று தொடரில் வல்லினம் மிகாது. வாழ்க தமிழ், வருக தலைவா இப்படியெல்லாம் எழுதும்போது அந்த இடத்துல வல்லினம் மிகாது. நம்ம ஆனால் பேசும்போது வாழ்க தமிழ் அப்படின்னு இத்து போட்டு தான் பேசுவோம், வருக தலைவா அப்படின்னு தான் பேசுவோம் இல்லைங்களா? ஆனால் அந்த இடத்துல வல்லினம்னா இது பண்ணாது, மிகாது. வினை தொகையில் வல்லினம் மிகாது. குடி தண்ணீர் வினை தொகை அப்படின்னா இங்கே இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல காலம் காட்டும். குடிக்கும் தண்ணீர், குடித்த தண்ணீர், குடிக்கின்ற தண்ணீர் அப்படின்னு 3 காலங்களையும் காட்டும். அதுதான் வினைத்தொகை. சரிங்களா? வளர்பிறை, வளர்கின்ற பிறை, வளர்ந்த பிறை.
சரிங்களா? இந்த மாதிரி வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்தது பார்க்கலாம். சரிங்கம்மா, இது என்னையோட முடிச்சுக்கலாம். இன்னும் பாதி இருக்குது, இன்னும் ஒரு பேஜ் இருக்கும், அதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? இதை திரும்ப திரும்ப படித்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா? நன்றிம்மா.